அதே மாதிரி இந்த வெப் சீரிஸுக்கும் சினிமாவுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் பார்க்குறீங்க? சம்பளம் இந்த மாதிரி 40 நாள் 14 நாளில் முடிச்சிட்டாங்கங்கிறீங்க. சினிமாலாம் அப்படி ஒத்துப்பீங்களா? ஒத்துக்க மாட்டேன். இது வந்து இந்த கதைக்காக நான் ஒத்துக்கிட்டேன். எனக்கும் இது சினிமாக்கும் வெப் சீரிஸுக்கும் நோ டிஃப்ரென்ஸ். இது வந்து இவங்க டீம் வந்து சினிமா மாதிரியே எடுத்தாங்க. இது வெப் சீரிஸ் மாதிரி அவங்க எடுக்கவே இல்லை. அது நான் வந்து ஹானஸ்டாக சொல்கிறேன். எந்த கோர்ட்டில் வேணாலும் சத்தியம் பண்ணுவேன். அதனால இது வந்து வெப் சீரிஸ் மாதிரியே இருக்கு. ஷூட்டிங் அப்போ இல்லை சார். உங்களுக்கு கதாநாயகனா கதை நாயகனா வந்து பெரிய ஸ்க்ரீனில் வரும்னு ஆசை இருந்திருக்கும் ரொம்ப நாளுக்கு அப்புறம். இப்போ இங்கே சரிங்களா சார்? இப்போ வந்து இது வந்து வெப் சீரியஸாக எடுக்கும் போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? படம் நல்லாவும் இருக்கு, ரொம்ப ஷார்ட்டாகவும் இருக்கு. ஸோ இதை ரிலீஸ் பண்ணலாமே படம் தேட்டரில் கூட சொல்லிட்டு உங்களுக்கு யோசனை வந்துதா சார்? நான் ஏற்கனவே கேட்டேன். நான் கௌசிக் சார்னு சொல்கிறேன், சார் எப்படியாவது தேட்டருக்கு கொண்டு வாங்க சார். நான் அதெல்லாம் இப்போ சான்ஸே இல்லை சார். அவர் ஃபர்ஸ்டே சொல்லிட்டாரு. அதனால எனக்கு அந்த ஆசை இல்லை. நான் கதாநாயகனா நடிக்கணும்னு ஆசைலாம் அப்படிலாம் நான்லாம் இல்லை. கதையின் நாயகனா நடிக்கிறது வந்து இது வந்து பை காட் கிரேஸ். எனக்கு வந்து இந்த கதை வந்து எனக்காக வந்தது. இது எனக்காக தைச்சி எடுத்துகிட்டு வந்த இந்த ஷர்ட்டு அது மாதிரியே அந்த கதையும் எனக்காக வந்த கதை, என்னை நோக்கி வந்த கதை. நான் தேடி போகலை இந்த கதையை நோக்கி. என்னை நோக்கி இந்த இப்போ சூரிய பிரதாப் எடுத்துகிட்டு வந்தார். பிரபாஸ் சொல்லியிருக்காரு அது வந்து பருத்தியூரன் சித்தப்பா நடித்தா நல்லா இருக்கும்னு அவர் சொல்லியிருக்காரு. டேரக்டர் ஒத்துக்கிட்டு இருக்காரு. டேரக்டரும் கதாசிரியரும் வந்து என் வீட்டில் வந்து கதை சொன்னாங்க. அதை கேட்டு நான் ஒத்துக்கிட்டு உடனே ஒத்துக்கிட்டேன். மறு பேச்சே இல்லை. கதை கேட்ட உடனே நான் ஒத்துக்கிட்டேன். ஏன்னா இதில் எனக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஸ்கோப் இருக்குன்னு தெரிஞ்சு போய் ஒத்துக்கிட்டேன் நான். அதனால் இது வந்து அவ்வளோ அழகாக வந்திருக்கு.